அப்போ இந்த வன்னியர்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, உனக்கான அங்கீகாரம் நீ எங்கே பறந்து சென்றாலும் நீ ஒரு வேட்டை பறவை தான். உன்னை வேட்டையாடி சாப்பிடுவதை தவிர உன்னை பாதுகாக்கலாம் அப்படின்ற எண்ணம் வராது. அப்புறம் அழிந்த பிறகு உன்னை பாதுகாக்கவும் முடியாது. இங்கே தொடர்ந்து கட்டமைப்பது பாமகவை சாதிவெறி. ஏன்னா பாமகவை சாதிவெறி குத்தினா மட்டும்தான் இங்கே தமிழ் தேசியம் மலராது. தமிழகத்தில் மற்ற எந்த குடிகளாலும் அரசியலை பெரிதாக முன்னெடுத்து போக முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இங்கே தொடர்ந்து திருமாவுக்காக பேசக்கூடியவர்கள், திருமாவுக்காக நிற்கக்கூடியவர்கள் யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்போ பாரு நீ 2 சீட்டு தர்றையே. கடந்த 20 ஆண்டு காலமாக 20 ஆண்டு கால அரசியலில் உங்களுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 5 சீட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி எவனும் பேச மாட்டான், யாரும் பேசியிருக்க மாட்டான், யாரும் கேட்கவும் மாட்டான். அவங்க தருவது எவ்வளோ பெரிய மாநாடு நடத்தலாம் சரி, எத்தனையோ முறை கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்துக்கு பாமக தான் இந்த வாய்க்குசாமல் பழி சுமத்தாலும் சரி, அவர்கள் கிடைப்பது 2 சீட்டு மட்டும்தான். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை ஒரு கெட்ட பேர் உற்பத்தி பண்ணாலும், எத்தனை கெட்ட பேர் நீங்கள் உருவாக்கினாலும், பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கான உரிமை எங்கேயுமே விட்டு தரதில்லை. எனக்கு 10 சீட்டு வேணும், 10 சீட்டு வேணும், இருந்தால் வா எல்லாம் வெளியே போ அப்படின்னு தைரியமாக சொல்கிறது காரணம்னா, அந்த மக்களுக்கு உண்மையாக இருப்பதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியை எத்தனை கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும் நம்மக்கிட்ட வந்து விடாதா அப்படின்ற ஏங்கிறது காரணம். எப்பயும் சொல்கிறேன், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி செய்வது கூட பார்த்தோன்னா முழுக்க சாதிய வன்மம் அரசியல். தமிழகத்தில் எத்தனை இடங்களில் அதாவது இப்போ திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, இன்னும் பாமக வன்னியரும் இருக்குன்னு வச்சுங்களேன். வன்னியர்களுக்கு சீட்டு தராங்கன்னு வச்சுங்களேன். அப்படியே வச்சுப்போம். நம்ம சமூக நீதி பேசக்கூடிய இதே நாம் தமிழர் கட்சி குறைவான சாதியை கொண்ட எத்தனை சாதிகளுக்கு எம்பிக்கு இவர் சீட்டு கொடுத்துக்கிறாரு, எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்துக்கிறாரு என்கின்ற ஒரு ஆதாரத்தை நம்ம தம்பி அவர்கள் பதிவிடுவாங்களா? பதிவு பண்ண சொல்லுங்கள். மக்களுக்கு இன்னும் அது பலம் இல்லைப்பாங்க. பாருப்பா, கேவர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு இவர் சீட்டு கொடுத்துக்கிறாரு. இங்கே பாருப்பா, இருளர் என்ன மக்களுக்கு இது தனி தொகுதிக்கு தரக்கூடாது. ஏன்னா தனி தொகுதியில் தான் மற்றவங்க கொடுத்துட்ருக்காங்க. அந்த பொது தொகுதியில் சீமான் அவர்களும் கொடுத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு பதிவு போட சொல்லுங்கள். நான் இப்பயும் சொல்கிறேன், ஏன் தெரியுமா, சீமான் மீது இவர்களை மாதிரி நம்ம ஒளிவு மறைஞ்சு தாக்குறதில்ல. பொதுத்தளத்தில் நீங்கள் அன்புமணியம் விமர்சிக்காதே, திரும்ப விமர்சிக்காத சொல்லிட்டு இவர்கள் விமர்சனம் செய்வது, சாதி அரசரை கொண்டு வர்றது அது இல்லை. நாங்கள் உண்மையை சொல்கிறோம். நாங்கள் வன்னியர்களுக்கு தான் கொடுத்துருக்கின்றோம், பொது தகுதியில் வடிவேல் ராவணர்களுக்கு கொடுத்துருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உண்மை சொல்கிறோம். இதே மாதிரி தான் சீமான் கட்சியோ சீமான் தம்பிகள் சொல்லட்டும். என்னான்னு, நாங்களும் சமத்துவம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இன்னும் பெயர் அறியப்படாத எத்தனையோ குடிகள் இருக்குது. இன்னும் தாழ்த்தப்பட்ட இனத்தில் எத்தனையோ அதிகாரத்துக்கு வராத எம்எல்ஏ கூட இன்னும் ஆகாமல் இருக்கக்கூடிய சாதிகள் இருக்குது. அந்த சாதிகளுக்கு அட்லீஸ்ட் எம்எல்ஏ ஆகின்ற வாய்ப்பையாவது வழங்கிக்கிறாரா அப்படின்ற ஒரு பதிவு செய்தால் தமிழ் தேசியம் வெல்லும். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திராவிட கட்சிகள் என்ன செய்ததோ அதைத்தான் தமிழ் தேசியம் செய்கிறது. ஏன் இதை வரைக்கும் தமிழ் தேசியம் மலரவில்லை என்றால் அதுதான் காரணம். ஒன்று, திருமாவளவன் நிற்கணும். ஏன்னா அங்கே பெரிய கூட்டம் இருக்குது, பெரிய சக்தி இருக்குது. இல்லை திருமாவன் திமுக வரல அப்படின்னு சொல்லணும்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ 2026 கூட 2016 கூட தனித்திருந்தது. 2026 தனக்கான அணியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே சென்றாலும், இப்போது நீங்கள் திரும்ப எடுத்துங்க, கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அங்கே ஒரு தனியாரில் போய் நீ போயிட்டுடுங்க. ஏங்க நீங்கள் தமிழர் நலனுக்காக பேசுகிறீங்க, கர்நாடகாவில் மியூசிக் கட்சி இருக்குது, நீங்கள் ஏன் கர்நாடகாவுக்கு தனி தந்து விடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கலை அப்படின்னு கேட்கலாம். இல்லை என்றால் அதே தண்ணீர் ரூமில் கூட தண்ணி கர்நாடகா தரமாட்டேன்னு சொல்லுதுங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார்னா, தமிழ்நாடு விசிக்கா தமிழக போராடும், கர்நாடகா விசிக்கா கர்நாடகா போராடும் சொல்லுவார். எங்கே தனியாரில் ஒரு பேச்சு கூட இல்லை நாங்கள் கூட இருக்கிறோம், வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாடு தண்ணி தாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆனால் இதுவே அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். இன்றைக்கே ஆந்திராவில் போய் அவர் வாக்கு சேகரிக்கிறார். அந்த ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் சந்திரபாபு நாயுடு வச்சுக்கணும் கேளுங்க, இல்லை கீழே கூட்டத்தில் அவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அங்கேயும் நீங்கள் அன்புமணிக்கிட்ட இங்கே ஒரு பேட்டி காணுங்க. இங்கேருந்து தண்ணி நம்ம புல்லூருக்கு குறுக்கே அணை கட்டுறாங்க, தடுக்க சொல்லுவீங்களா? கோதாவரிலேருந்து தண்ணி வரல,
குடு அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல அன்புமணி தாராளமாக சொல்வார். தமிழகத்திற்கு என்ன பங்களிப்போ, தமிழகத்துக்கு என்ன உரிமையோ அதை ஆந்திர அரசு செய்யும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இதுதான் உண்மையான தலைவர். எந்த இடத்துலையுமே தன்னுடைய கொள்கையை மாற்றிக்க மாட்டார். யார் இருக்கிறாங்களோ யார் இல்லை, நம்ம இங்கே ஆந்திராவில் இருக்கோம், இவ்வளோ மக்கள் கீழே இருக்காங்க, நம்ம சந்திரபாபு நாயுடுக்காக நம்ம வாக்கு கேட்குறோம், இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறான்னு சொல்லி மழுப்ப மாட்டார். தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா அரசாங்கம் தர வேண்டிய தண்ணி கண்டிப்பாக கொடுக்கும், இவர் தர வேண்டாம் கூட நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி தண்ணியை வாங்குவோம் அப்படின்னு பேசுவார். இதுதான் ஆளுமை, இதுதான் தைரியம். ஆனால் இதே திருமாவளவனை நீங்கள் 10க்கு 10 ரூமில் கூட கேளுங்க பாருங்கன்னா சொல்லுவார் அவர். இல்லைங்க, கர்நாடகா விசிகா கர்நாடகா போராடும், தமிழ்நாடு விசிகா தமிழ்நாடு போராடும் சொல்லுவார் தவிர உண்மை பேச மாட்டார். ஆனால் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுகின்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க, திருமாதான் நாடு தலைவர், திருமாதான் தமிழகத்தின் தலைவர் அப்படின்னு இந்த இனத்திற்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தமிழின தலைவர் என்று சொல்லி 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 இந்த தமிழகத்தை யார வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைக்கு இங்கே இடமே கிடையாது. அதனால் தான் தமிழர்களுடைய உரிமை எல்லா இடத்துலையும் பறிப்போகுது. குமரியில் ஒட்டுமொத்த மலைகளும் உடஞ்சி சிதறி இன்னைக்கு கேரளாவுக்கு போயிடுச்சு, ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டினுடைய ஆற்று மணல்கள், ஆற்று படுகைகளெல்லாம் எங்கே போச்சு, ஆந்திராவுக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போகுது, கேரளம் போகுது. தண்ணி மட்டும் தான் வரல, ஆனால் அவங்களுடைய ஆற்றில் மணலும் இருக்கிறது, தண்ணியும் இருக்கிறது. நமது ஆற்றில் மணலும் இல்லை, தண்ணியும் இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் பொய்யை எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக கட்டமைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பாதிக்கப்படுவது நாமளும் தான் என்று இந்த ஊடகமுக்கு தெரியவில்லை. தெரியும், இருந்தாலும் அவங்கக்கிட்ட என்னென்னா பொய்யை பேசி புரட்டை பேசி கேட்டால் நாங்கள் பத்திரிகையாளர்கள், நாங்கள் ஜேர்னலிஸ்ட், நாங்கள் படித்து பிடிங்கி கட்டி விட்டோம், நாங்கள் மக்களுக்கு உண்மை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் வந்துடும். இது யூடியூப் சேனலில் பணம் வந்துடும், பத்திரிக்கையில் பணம் வந்துடும், கூட்டு உட்காந்து டிபேட் பண்ணால் அவன் பணம் கொடுத்துருவான். இவர்களெல்லாம் பணத்துக்காக வாங்கி கொண்டு ஏன்னா பணம் வந்த பிறகு தண்ணி விலைக்கு வைப்பான், சாப்பாடை விலைக்கு வைப்பான், என்ன சொல்கிறது எல்லாத்தையும் விலைக்கு வைப்பான். ஆனால் நடுத்தரமாக இருக்கிற மக்கள், நம்ம ஒரு நாளைக்கு வாழ்வதே பெரிய விஷயம்டா அப்படின்ற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெந்து நொந்து சாகவும் முடியாமல் வாழ்வும் முடியாமல் அனல் மேல் தத்தளிச்சுருப்பாங்க. இதைத்தான் இந்த ஊடகமும் இந்த அரசியல்வாதம் செய்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, பாட்டாளி கட்சியை ஜாதி கட்சின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் முத்திரை குத்துவார்கள். நான் இப்பயும் சொல்கிறேன், வன்னியர்கள் உங்கள் பலத்தை நீங்கள் இழந்தால் நீங்கள் மட்டும் அழிய மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கின்ற நீங்கள் யாரெல்லாம் போயிட்டு இல்லை எங்கள் அண்ணன் சீமான் தமிழ் தேசம் பேசுகிறார், சாதி இல்லை என்று நிற்கிறீங்களோ அந்த சீமான் அழிஞ்சு போவார். இல்லை எங்கள் ஐயா கலைஞர், எங்கள் ஐயா எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கெல்லாம் நிற்கிறீங்களோ அவர்களும் அழிந்து போவார்கள். ஏன் சாபம் கிடையாது, உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வன்னியர்கள் உங்களுக்கு நீங்கள் தான் பலம், உங்களை எப்படியெல்லாம் உடைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் திசை மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் திசை மாற்றி கொண்டிருக்கிறது இந்த அரசியலும் இந்த ஊடகங்களும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, விடுதலை படம் 2 வரப்போகுது. விடுதலை படம் ஒன்றும் யாருக்கான படம், அது முழுக்க முழுக்க வட தமிழகத்தின் படம், முழுக்க முழுக்க வட தமிழகத்தில் வாழ்ந்த வீரர்களுடைய படம். புலவர் கலியபெருமாள் வன்னியத்தை சார்ந்தவர், ஆனால் தமிழரசன் வன்னியத்தை சார்ந்தவர். நீ சாதியை அடையாளம் காட்டாத, ஆனால் வட தமிழகத்தில் உள்ள தருமபுரி மாவட்டத்தை நீ ஏன் அருமபுரின்னு பேர் வைக்கிறன்னு இது வரைக்கும் எவனும் கேட்கவில்லை. தருமபுரி என்ற பெயரை வைத்தால் என்ன ஆகிட போகிறது? ராசத்தியம்மாள் நீங்கள் படம் எடுத்தீங்க, ஜெய்பீம் படம் எடுத்தீங்க, அதில் ராசத்தியம்மாள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றுங்க, அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு காப்பிரைட் அவங்ககிட்ட இருக்குது. ஒரு பணத்தை ஒரு தொகையை தரணும். அப்போது அங்கே அடையாளமாக ராசத்தியம்மாள் இருக்கிறார், கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் தருமபுரி என்பது ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம். அந்த தருமபுரிக்கு எங்கே போய் காசு கொடுக்க போகிறீங்க நீங்கள்? எத்தனையோ படம் வந்துருச்சு, திருப்பாச்சி வந்துருச்சு, சிவகாசன் வந்துருச்சு, வேலூர் மாவட்டம் வந்துருச்சு, எத்தனையோ படம் வந்துருச்சு. அந்த மாவட்டத்துக்கெல்லாம் போய் யாரும் எந்த ஒரு சினிமா ப்ரொடியூசரோ எந்த சினிமா தயாரிப்பாளரோ எவனும் போய் படம் கொடுத்தது கிடையாது பேர் வச்சதுக்காக. அப்போ நீ தருமபுரின்னு பேர் வச்சா தருமபுரின்னு படம் வந்துருச்சு, விஜய் நடிச்ச படமே வந்துருச்சு. ஆனால் ஒரு படத்தில் தருமபுரி என்ற மாறாக அருமபுரின்னு பேர் வைக்கிற என்னடா பண்ண அந்த வரலாறு? இப்பயோ இந்த வன்னியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் கத்துவது உன்னை சாதி வரி தூண்டு வச்சிருக்காங்களடா, உன் அடையாளத்தை உனக்குள்ளே புகுந்து உன்னையே அவன் அழுத்து கொண்டுக்கிறான். அதான் தான் சொல்கிறேன், இங்கே ஒவ்வொருமே சொல்வது உன் அடையாளத்தை மட்டும் அழிக்கிறான். நீ ஒன்றும் இல்லை, குடியங்குளம் பிரச்சனை அது அழகாக அப்படியே காமிச்சான். குடியங்குளம்டா அந்த ஊர், குடியங்குளத்தில் எவெல்லாம் இருந்தாண்டா அப்படின்னு காமிச்சான், அவன் அடையாளத்தை அவன் காமிச்சான். ஆனால் இங்கே நல்ல விஷயம் நடந்ததே காமிக்கலையே. கர்ணன் காமிச்சான், இந்த ஊரில் இந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சுன்னு காமிச்சான்.
அதுக்கு முன்னாடி அசுரன் இந்த ஊரில் இந்த பிரசிடென்ஸும் காமிச்சான். அப்போது அந்த உண்மை சமயத்தெல்லாம் காமிச்சு உண்மையான ஊரை நீங்கள் காமிக்கும் பொழுது வடத்தமிழ்த்து நடந்தா உண்மையான சமத்தை ஏன்டா நீங்கள் கற்பனைன்னு சொன்னீங்க? உங்களுக்கு புரிகிறதா? எந்த காரணத்தை கொண்டும் வன்னியர்களுக்கு வரலாறு தெரியக்கூடாது. ஆனால் அந்த வன்னியரெல்லாம் மேலே பின்னாடிக்கணும், நம்ம பின்னாடிக்கணும், நம்மளை தூக்கி வச்சு தாங்கணும், நம்மளை தூக்கி வச்சு அழகாக பார்க்கணும், நம்மளை தூக்கி வச்சு கட்டோட்டு வைக்கணும், நம்மளை தூக்கி வச்சு வாழ வைக்கணும். ஆனால் வன்னியன் வாழ்ந்து விடவே கூடாது, அந்த தெளிவு வரவே கூடாது என்பது இங்கே திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை, இங்கே ஆளுகின்ற ஒவ்வொருத்தனும் எப்படியாவது அரசியல் அதிகாரத்தை வந்துடணும், எப்படியாவது சினிமாவில் பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன்லாம் இங்கே முதல்ல அழிப்பது வன்னியர் இனம். அவன் அழிப்பதற்கு ஆயுதமாக இருப்பது அதே வன்னியர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. மற்ற எந்த சமூகமும் மற்ற எந்த சாதியும் இல்லை. ஒரு வன்னியனை அழிப்பதற்கே ஒரு வன்னியனை தயார் செய்து கொடுக்கிறது இந்த காலம். இதில் ஒரே விஷயம்தான், வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். வன்னியர் புரிந்து கொண்டால் வன்னியனுக்கு வன்னியின் பலம். புரியவில்லை என்றால் சொல்லுவாங்கள்ல, அவன் கண்ணை எடுத்து அவன் கையை எடுத்து அவன் விரலை எடுத்து அவன் கண்ணை குத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அவன் பொருள் எடுத்து அவனே போட்ட பார்த்தியான்னுவாங்க. அந்த மாதிரி தான் வன்னினையே வைத்து இந்த வன்னினை போட்டு தருவார்கள். இந்த வன்னினை ஆள விடாமல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பண்ணுவார்கள்.